அப்புறம் வந்துட்டு எல்லாரும் வந்து பார்க்க வேணாம், ஒருத்தராக வந்து பார்க்க சொல்லுங்கள். இன்னைக்கு ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஓகே சார். அக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. உமா நேற்று தான் எங்கள் வீட்டுக்கே வந்தா, இன்னைக்கு மயங்கிட்டா. கவலைப்படாத சின்ன பொண்ணு, ஒன்றும் ஆகாது. பாவங்கா உமா. மேம் நீங்க உமாவோட அட்டெண்டரா? ஆமா. அவங்கள ஒவ்வொருத்தவங்களா போய் பார்க்கலாம், ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஏமா உமாக்கு என்னமா ஆச்சு? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை மேம், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. என்னது, உமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா? இந்த முதல்ல செல்வா அண்ணா கிட்ட சொல்லணும். அப்புறம் எல்லாரும் ஒன்றா போயிடாதீங்க, அவங்க இன்னும் கண் முழிக்கல, ஒவ்வொருத்தராக போய் பார்த்துட்டு மட்டும் வாங்க. ஓகே சிஸ்டர். அக்கா இதை முதல்ல செல்வா அண்ணா கிட்ட சொல்லணும்க்கா. வசந்தி அக்கா நான் வேறு ஃபோன் கொண்டு வரல, நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்க அக்கா. இதோ சொல்கிறேன் சின்ன பொண்ணு. ஹலோ சொல்லுங்க வசந்தி அக்கா. உமா வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்பா. அவளை நாங்கள் இங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கோம். வசந்தி விஷயத்த சொல்லு வசந்தி. உமா மயக்கம் போட்டா ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு சொன்னா அவன் பயப்பட மாட்டான். எக்கோ இப்படி எல்லாம் சொன்னாக்கா சுவாரஸ்யமா இருக்கும். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கக்கா. இன்னமும் என்னக்கா சொல்றீங்க? உமாக்கு என்னாச்சு? நீ இங்க இருக்க டிபி ஹாஸ்பிட்டல் வா, உமா அங்கே தான் அட்மிட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஈவினிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டாங்க. வரேக்கா, அது வரைக்கும் உமாவை கொஞ்சம் பார்த்துக்கோங்கக்கா. சரிப்பா நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வா. என்ன வசந்தி இதில் எல்லாம் விளையாடிட்டு இருக்கு? எனக்கே கால்லாம் தரையில் நிற்கல, அவ்வளோ சந்தோஷம். அவன்கிட்ட சொல்லியிருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான். அக்கா வசந்தி அக்கா செஞ்சதும் கரெக்டு தான் அக்கா, வந்து தெரிஞ்சுக்கிட்டுக்கா. அப்போ ஒரு மாதிரி கிக்கா இருக்கும், அந்த அண்ணாவோட ரியாக்ஷனை நம்ம பார்க்கலாம். ஆனால் உங்களுக்குலாம் எல்லாத்துலேயும் விளையாட்டு தான் இல்லை. சரி சரி உமாவை நான் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வரட்டா? சரிங்கக்கா. உனக்குலாம் என்ன பார்க்கலானே இருக்காதடி. மெசேஜும் நான் தான் பண்ணுறேன், ஃபோனும் நான் தான் பண்ணுறேன். எங்காவது வெளியே போகலன்னாலும் நான் தான் கூப்பிட வேண்டியதாக இருக்குது. கூப்பிட்டாலும் வரேன்னு மட்டும் சொல்ல மாட்டேன். அது அப்படி இது அப்படி எனக்கு பயமாக இருக்குது, அப்படியே தான். நான் நம்ம ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன் சரண். இப்போவே வீட்டில் மாட்டிட்டா என்ன ஆகிறது? அதுக்காக ஒரு ஆசையாக இருக்கும்ல, நானும் மனுஷன் தானே. நான் ஏதாவது தப்பாக ஏதாவது கேட்டேன்னா கூட பரவாயில்ல, படத்துக்கு வான்னு கூப்பிட்றேன். அதுவும் நல்ல படத்துக்கு, அதுவும் உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறேன். அதான் வந்துட்டேன்ல, அப்படின்னு ரொம்ப பண்ணாத சரியா? வந்த அன்னைக்கு சண்டை கட்டாத, ஏதாவது ஜாலியாக பேசிட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு தான் வந்தோம். அப்புறம் வர்ற அன்னைக்கு நீ சண்டை கட்டுற. சரிங்க சரிங்க மேடம், சண்டை கட்டல, சந்தோஷமாகவே பேசலாம். ஏடி பூமாரி ஒரு மாதிரியாகவே இருக்க. ஆமாம் பூமாரி ஒரு மாதிரியாகவே இருக்க. நீ படத்துக்கு வந்திருந்து என்னாச்சு? ஒன்றும் இல்லடி. ஏண்டி எங்ககிட்டலாம் சொல்ல மாட்டியா? அப்படி இல்லை, இது ஒரு நிமிஷம் வரேன். சந்தியா சொல்லு பூமாரி, உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், அந்த பக்கம் வரியா? இப்போ வா. ஆமாம் சந்தியா ப்ளீஸ். ஓகே சொல்லுடி. சந்தியா எனக்கு அந்த சீனியர் கூட அந்த மஞ்சள் முடியை பார்த்தாவே பிடிக்கல சந்தியா. எனக்கு சீனியரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒருவேளை நான் அதை சொல்லாமல் விட்டுட்டேன்னா அவர் வேற யாராவது பார்த்துட்டு போயிடுவாரோன்னு எனக்கு பயமாக இருக்கு. சரி அப்போ போய் ப்ரப்போஸ் பண்ணு. இல்லை சந்தியா அன்னைக்கு நடந்தது உனக்கு லூஸு. நான் இப்போ சரணை லவ் பண்ணி சந்தோஷமாக தான் இருக்கேன். உனக்கு என்ன? நான் இப்போ வேண்டான்னு சொன்னேனா? உன்னை லவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னானா? நான் அன்றைக்கி வந்துட்டு எனக்கு புரியலை. நான் நினச்சிட்டேன் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்க, அதை என்கிட்ட மறைச்சிட்டீங்கன்னு மட்டும் தான் நினச்சினே தவிர நீ அவர் லவ் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கல. சரியா லூஸ் மாதிரி பேசாத. நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் தான் மாதிரி. எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும். தயவுசெய்து நீ போய் ஓகே சொல்லு உனக்கு பிடிச்சிருந்தா. அதான் கேட்க கூப்பிட்டேன். பைத்தியம் ஃபஸ்ட்டு போய் சொல்லு லப்ப, இல்லைன்னா அவ்வளோதான், வேற ஒருத்தி வந்து கொத்திட்டு போயிடுவான். ஆள் வேற ஸ்மார்ட்டாக இருக்காருல்ல. சரி. உமாக்கு என்னாச்சுக்கா? செல்வாண்ணே உமா உள்ளதான் இருக்காண்ணே, போய் பாருங்க. ஒன்றும் இல்லை செல்வா, அவள் மாசமாக இருக்கா, அவ்வளோதான். என்னக்கா சொல்றீங்க? உண்மையாவா? இப்போ அவ எங்க? இங்கேதான்ப்பா உள்ள இருக்கா, போய் பார்த்துட்டா போ. உமா ஏங்க நீங்கள் எப்போங்க வந்தீங்க? எனக்கு என்னாச்சு? நான் சின்ன பொண்ணை பார்க்கறதுக்காக நடந்து வந்துட்டு இருந்தேன். என்னால் சுத்தமாகவே முடியல, திடீர்னு மயக்கம் வந்துடுச்சு. நீ பிரெக்னெண்டா இருக்க உமா? அப்படியா? உண்மையாவா? நிஜமாவா? ஐயோ என்ன கடவுளே கடவுளே கடவுளே, தேங்க்யூ 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 தேங்க்யூ. உமா சொல்லுங்க. ரெஸ்ட் எடு உமா, நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்க போல. நான் வெளியே இருக்கேன். சரிங்க. என்னப்பா உமா பாத்தியா, என்ன சொன்னா?
சித்தி ஏன் பாலுக்குற? இல்லை சித்தி, நேற்று தான் நானும் அம்மாவும் வீட்டு விட்டு வெளியே வந்தோம். இப்போ அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நானே வர்க்கீஸ் வீட்டை வாடகைக்கு கேட்டு தான் உள்ளே போகலான்ட்டு இருந்தேன். இப்போ இப்படி இருக்கு. எனக்கு என்ன செய்யறதுனே தெரில. இன்னைக்கு தான் எனக்கு வேலையும் கிடச்சிருக்கு. அவள் கூட இருப்பானா, அவளை பார்த்துப்பனா, இல்லை வேலைக்கு போவானா? அண்ணே, இதுக்கெல்லாம் என்னென்ன கவலைப்படுறீங்க? எங்கள் உமாவை நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா? நானே பார்த்துக்குவேண்ணே. கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துக்குவேன். இல்லைம்மா, உனக்கும் அந்த பக்குவம் இருக்காது. உனக்கு சொன்னா அது புரியாது. செல்வா, நான் ஒன்று சொன்ன தப்பாக எடுத்துக்க கூடாது. சொல்லுங்க சித்தி. நீங்கள் கொஞ்ச நாள் என் வீட்டில் தங்கிக்கிறீங்களா? சித்தி, இல்லைனா உமா மட்டும் இங்கே இருக்கட்டும். நீ வேணா வர்க்கீஸ் வீட்டில் தங்கிக்கோ. இல்லைனா அங்கே ஏதோ சொன்னி வாடகைக்கு எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீயே தனியாக சமைச்சு சாப்பிட்றதுனால ஓகே, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் உமாவை மட்டும் என் வீட்டில் விட்டுரு. அவள் பாவம் இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு மாசமாக இருக்கா. அந்த பிள்ளை பார்த்து பத்திரமா இருக்கணும். நான் பார்த்துக்கிறேன். லட்சம் உங்களுக்கு அவ்வளவு நல்ல மனசா என்ன? அவள் எனக்கும் மருமக தான் வசந்தி. சித்தி. ஆமாம் செல்வா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அவள் தனியாக இருந்தால் சமாளிப்பாளான்னு எனக்கு தெரில. நீ பேசாமல் லட்சுமி வீட்லேயே விட்டுரு. அது தப்பே இல்லைல்ல. அவள் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டான்னா நீயும் வந்து இருந்துக்கோ. லட்சுமி அப்பெல்லாம் தப்பாக எடுத்துக்க மாட்டான். ஆமாம் செல்வா, உனக்கு உமா கூட இருக்கணும்னா நீ பா. சித்தி, சித்தி. ஏ செல்வா, இன்று என்ன பண்ணுற? இல்லை சித்தி, எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் இருந்து உங்களை எவ்வளவோ அசிங்கப்படுத்திருக்காங்க. ஆனால் உமாவை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? செல்வா, எந்த செல்வா? என்னதான் இருந்தாலும் எனக்கு நீயும் பையன் மாதிரி தான் செல்வா. ப்ளீஸ் எந்திரி. சரி, 2 பேரும் அங்கேயே வந்து தங்கிக்கோங்க, சரியா? சரி சித்தி. சரி, அதுதான் எல்லாம் ஓகே ஆயிடுச்சுல. இப்போ எதுக்கு மறுபடியும் சோக மியூசிக் வாசிச்சுட்டு இருக்கிறீங்க? எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு பாட்டு போட்டுட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடலாமா? அதெல்லாம் உமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அப்புறம் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடலாம். இங்க ஹாஸ்பிட்டல் டான்ஸ் ஆடின மவளை வெளியே தள்ளிடுவாங்க. என்னம்மா அவளுக்கு? அதுவா, நம்ம சீனியரை வந்துட்டு அவள் லவ் பண்ணுறா. ஆனால் அவர் வந்துட்டு ஒரு மஞ்சு முடி கூட வந்திருந்தாரல்ல, அதை பார்த்தா அவள் டென்ஷன் ஆகிட்டா. அதான் கூப்பிட்டு சொன்னான். ஓ ஓ, லவ்வா அவங்க? நான் பார்த்தேன், காலையில் சோனி கூட பேசிகிட்டு இருந்தாலே. என்ன சொல்கிற? ஆமாம், வந்து பூமாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அவன் வந்துட்டு பூமாரி வருவா, வந்ததுக்கப்புறம் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். பூமாரி, நான் ஒன்று சொன்ன டென்ஷன் ஆகக்கூடாது நீ. சொல்லுடி. அங்கே பாருடி, அந்த மஞ்சப்பொடி எப்போ பார்த்தாலும் சீனியர் கூடயே சுற்றிட்டு இருக்கா. அவளை தான் அதை பிடிச்சி திட்டி விடுறி. சீனியர் உன் ஆள் தானே, உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அதை சொல்லு. நீயும் அவர் இருந்தால் நல்லா இருக்கும் பாரு. அந்த மஞ்சள் முடி கூட எல்லாம் நல்லாவே இல்லை, சும்மா அவ கூடயே சுற்றிட்டு இருக்காரு. பார்த்தாவே எரிச்சலாக இருக்கு. விடுடி பூமாரி, நான் உனக்கிட்ட தப்பா எடுத்துக்க கூடாது. கேளுடி, நீ சீனியரை லவ் பண்ணுறியா இல்லையா பூமாரி? எனக்கு அவரை பிடிக்கும்டி. நான் இன்னும் சொல்லலை, இனிமேல் தான் சொல்லணும். அப்படி போடு. அப்ப நான் சொன்னதெல்லாம் உண்மைதான். நானே கட்டுப்புல இருக்கேன், சும்மா இருந்துரு. ஃபர்ஸ்ட் போய் சொல்லு, சரியா? ஏய் ஏய், நூறாயிடுச்சுடி. அங்க பாரு, அங்க பாரு. மாமா, நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்தவா? சரி காவியா, போயிட்டு வா. அட பூமாரி, போய் பேசலாமா வேண்டாமா? என்ன சொல்லுவாளோ பூமாரி? உங்களை பார்த்தாவே எனக்கு டென்ஷன் ஆகுது. போங்க எங்கேயாவது. ஏய் சொல்லுடி. ஆமா பூமாரி, நீ சொன்னா தானே தெரியும். லூசு மாதிரி பண்ணாத, அப்புறம் அந்த மஞ்சள் முடி குத்திட்டு போயிடும். இல்லடி, அவ கூட சுத்திட்டு இருந்தாங்கல்ல. பிடிக்கடி சொல்லுடி. ஏன் பூமாரி, நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு? ஓ, அதான் அந்த மஞ்சள் முடி கூட சுத்திட்டு இருக்கீங்களா? அது வந்து அவ என்ன அவ? எனக்கு பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. கம்முனு போயிருங்க. ஐயோ இல்லை பூமாரி, அது வந்து நான் சொல்றது முழுசா கேளு. என்ன கேட்கணும்?